ஜெயம் தரும் ஜபமாலை நம்மறி தந்த மணிமாலை. ஜெயம் தரும் ஜபமாலை மறி தந்த மணிமாலை அனைவரும் ஜெபித்திடுவோ அன்னையருள் பெற்றிடுவோ. ஜெயம் தரும் ஜபமாலை மறி தந்த மணிமாலை அனைவரும் ஜெபித்திடுவோ அன்னையருள் பெற்றிடுவோ. மணி ஒவ்வொன்றும் பரம ரகசியம் சொல்லிடும். பக்தியுடன் ஜெபிப்பவர்க்கு வாழ்க்கை பாதைதனை மாற்றிடும். 10 மணி ஒவ்வொன்றும் பரம ரகசியம் சொல்லிடும். பக்தியுடன் ஜெபிப்பவர்க்கு வாழ்க்கை பாதைதனை மாற்றிடும். ஜெபமாலை ஜெபித்திடுவோம் ஜெகத்தினை காத்திடுவோம். ஜெபமாலை ஜெபித்திடுவோம் ஜெகத்தினை காத்திடுவோம். குடும்பம் குடும்பமாய் ஜெபிப்போம் நம் குற்றங்களை களைந்திடுவோம். குடும்பம் குடும்பமாய் ஜெபிப்போம் நம் குற்றங்களை களைந்திடுவோம். ஜெயம் தரும் ஜபமாலை மறி தந்த மணிமாலை அனைவரும் ஜெபித்திடுவோம் அன்னையருள் பெற்றிடுவோம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பொதுக்காலம் 27ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனத்தை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியைக் கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வரவேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்துப்போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும்
அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, எங்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக்கொடும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நினிவே நகர மக்களுக்கு தனது செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் யோனாவை அழைத்த பொழுது யோனா இறைவனுக்கு செவி கொடுக்காமல் தப்பிச் செல்ல முனைந்தார். அதற்கான காரணம் என்ன என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. நினிவே நகர மக்கள் தனது செய்தியை கேட்டு மனமாறிவிடக்கூடாது என்பதும், மாறாக அவர்கள் தங்கள் பாவத்திலேயே கிடந்து அழிவுற வேண்டும் என்பதும் தான் யோனாவின் எண்ணமாகவும் விருப்பமாகவும் இருந்திருக்கிறது. இதை முன்னிட்டே யோனா இறைவனிடமிருந்து தப்பிச் செல்ல முனைந்தார். கடவுளின் அளவில்லா இரக்கத்தை நினைத்து யோனா கடவுள் மீது கோபப்பட்டார். யோனாவின் கோபத்திற்கான காரணம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய தாங்கள் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும், ஏனைய பிற இனங்கள் முக்கியமாக தங்களது எதிரிகளான அசீரியர்கள் அழிவை சந்திக்க வேண்டும் என்று யோனா எண்ணியதே. நினிவே அசீரியாவின் தலைநகர் என்பதும், அசீரியா வடநாடான இஸ்ரேல் அழிவுறுவதற்கான காரணமாக இருந்தது என்பதும் நம் நினைவில் இருத்தத்தக்கது. இது ஓரளவிற்கு யோனாவின் சுயநல மற்றும் குறுகிய எண்ணமே அன்றி வேறு எதுவும் கிடையாது. இறைவனை பொறுத்த அளவில் எல்லா மனிதர்களுமே மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாக இருக்கின்றது. இந்த பாடத்தை தான் ஆமணக்கு செடி நிகழ்ச்சியின் வழியாக இறைவன் யோனாவுக்கு கற்றுக் கொடுத்தார். தனக்கு அருகில் இருந்த ஆமணக்கு செடி அழிவதை யோனாவால் பொறுத்து கொள்ள முடியாத போது, தன்னால் படைக்கப்பட்ட மக்கள் அழிவுறுவதை தான் எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும் என்கிற கேள்வியை இறைவன் யோனாவை நோக்கி எழுப்பினார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் கூட நாம் எந்த அளவிற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த அளவிற்கு நம் எதிரிகளும் நமக்கு பிடிக்காதவர்களும் நன்றாக இருக்கக்கூடாது என்றும் எண்ணுகின்றோம். நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நம்மில் பலர் நாமும் நமக்கு பிடித்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும், நமக்கு பிடிக்காதவர்களும் நமக்கு புறம்பானவர்களும் அழிய வேண்டும் அல்லது துன்புற வேண்டும் என்றும் எண்ணுகின்றோம். முக்கியமாக நாம் யாரை தீயவர்கள் என்று கருதுகின்றோமோ அல்லது யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்கள் எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும் என்றும் எண்ணுகின்றோம். ஆனால் இறைவனோ, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கின்றார். எசேக்கியேல் 33:11. ஒரு நாட்டில் அருகருகே 2 கிராமங்கள் இருந்தன. இவ்விரண்டு கிராமங்களும் பல்வேறு காரணங்களின் பொருட்டு அடிக்கடி தங்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. ஒரு முறை இந்த நாட்டிற்கும் எதிரி நாட்டுக்கும் இடையே சண்டை நடந்தபோது எதிரி நாட்டினர் வீசிய குண்டு மேற்கூறப்பட்ட 2 கிராமங்களில் ஒன்றில் விழுந்து ஏராளமானவர்களை சாகடித்தது. இது குறித்து மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் இவ்வாறு கோரினாராம்: கடவுள் உண்மையிலேயே மிகவும் நல்லவர். எங்கள் கிராமத்தின் மீது குண்டு விழாமல் தடுத்தது மட்டுமல்லாமல் அநியாயம் செய்த எங்கள் எதிரிகளின் மீது குண்டை விழ வைத்து அவர்களை அழித்து விட்டார் என்று சொன்னாராம். உண்மையான ஆன்மீகம் என்பது நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு பிடிக்காதவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவதல்ல. மாறாக
எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதாகும். நான் வேறு நீ வேறு என்ற பிரிவினை சிந்தனைகள் அனைத்தும் இறையாட்சி இவ்வுலகில் மலர்வதற்கு தடையாக இருக்கின்றன. எனவேதான் இறைமகன் இயேசு மன்னிப்பின் வழியாக இத்தகைய தடைகளை உடைப்பதற்கான அழைப்பை தான் கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லோரும் இன்புற்று வாழ்வதே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொன்ன தாயுமானவரின் மனநிலை எங்களுக்கும் கிடைத்திட வரம் தருவீராக. ஆமென்.